Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் IT3501 ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சப்ஜெக்டில் யூனிட் 1 பேசிக்ஸ் ஆஃப் ஃபுல் ஸ்டாக்கில் அண்டர்ஸ்டாண்டிங் த பேசிக் வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துட்றேன். இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் ஒரு 4 கொஷின் பேப்பரை ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த யூனிவர்சிட்டி கொஸ்டினில் உங்களுக்கு என்ன இருக்கோ அதே கொஸ்டினோட எக்ஸாக்ட் ஆன்சரையுமே உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸுக்கு கொடுத்துருக்கேன். அதை தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைனுமே பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் மறந்துடா முருகன் டெக்வல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்காக வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்ற பேசிக்ஸை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்டோட நேம் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன? அப்போ நம்ம ஐடி வேர்டில் நமக்கு நார்மலாக தெரியும். நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறப்பே நமக்கு தெரியும். ஐடியில் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்னு சொல்லுவோம், பேக் எண்ட் டெவலப்பர்னு சொல்லுவோம், தென் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவோம். ஃப்ரண்ட் எண்ட்னா ஜஸ்ட் யூசரோட இன்டர்ஃபேஸில் இருக்க அந்த அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணுறவங்க ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர். பேக் எண்ட் டெவலப்பர்னா அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாத்தையும் பின்னாடி ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுறவங்க பேக் எண்ட் டெவலப்பர். இந்த போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டையுமே டேட்டா பேஸ்லேருந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா பார்க்க போகிறவங்க தான் இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர். ஓகேவா? ஸோ அந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டை பற்றி தான் இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி வெப்னா என்ன? நார்மலாக இன்டர்நெட் தான் வெப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வேற எதுவுமே கிடையாது. ஸோ அதில் முதல்ல ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்ல என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் மீன்ஸ் யூ வில் ஒர்க் இன் போத் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் பிளஸ் டேட்டா பேஸ். ஃப்ரண்ட் எண்ட்லையும் ஒர்க் பண்ணுவோம், பேக் எண்ட்லையும் ஒர்க் பண்ணுவோம், பிளஸ் டேட்டா பேஸையும் ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இருக்க பேசிக் ஃப்ரேம் ஒர்க்ஸை பற்றி தான் இந்த கொஸ்டின்ல நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க். வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன? ஒரு செட் ஆஃப் டூல்ஸ் நம்ம எப்படி வெப் இன்டர்நெட்ல கிரியேட் பண்ண போறோம், என்னெல்லாம் பண்ண போறோம், எப்படி ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண போறோம், அதெல்லாம் தான். ஓகேவா? ஸோ அந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்றதுக்கு தேவை எதுக்காக என்னெல்லாம் வேணும் அப்படின்னா ரெடிமேட் ஃபங்க்ஷன்ஸ் மாடியூல்ஸ் வேணும், ஃபைலோட ஸ்ட்ரக்சர் வேணும், செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வேணும், டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி வேணும், ரவுட்டிங் வேணும், அந்த நெட்வொர்க் எல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு, டூல்ஸ் ஃபார் யூசர் இன்டர்ஃபேஸ்க்கான டூல்ஸ் வேணும், ஏபிஐ சப்போர்ட் பண்ணணும், இண்டஸ்ட்ரியல் பெஸ்ட் ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? என்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் இருந்தாதான் ஒரு வெப் டெவலப்மெண்ட் நம்மளால பண்ண முடியும். தென் எதுக்காக இந்த வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம டைமை சேவ் பண்றதுக்கு, கோடை ரிப்பீட் பண்ணுறதை கம்மி பண்ணுறதுக்கு, தென் எதாவது ரெடியூஸ் பண்ண, ஈஸி ஸ்கேலபிளாக இருக்க, மெயின்டைன் பண்ணுறதுக்கு, எம்பிசி பேட்டர்னில் நம்மளுடைய வெப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு, தென் பர்ஃபார்மன்ஸை ஹை பண்ணுறதுக்கு. ஓகேவா? இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறது. தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். வெப் ஃப்ரேம் ஒர்க்கில் முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் தான். கிளைண்ட் அப்படின்னா யாரு? ஒரு விஷயம் யாருக்கு தேவைப்படுதோ அவங்கள கிளைண்ட்னு சொல்லுவோம். அந்த டேட்டாஸ் எல்லாம் எங்கேருந்து எடுக்கிறோமோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இடத்த சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நான் தான் கிளைண்ட். அதை நான் சர்ச் பண்ணி ப்ரௌசர்லேருந்து சர்வர்கிட்ட வாங்கிக்கிறேன். ஸோ அவங்க தான் சர்வர். ஓகேவா? ஸோ கிளைண்ட் என்ன? யூசர் யூசஸ் த ப்ரௌசர். சென்ட் ரெக்வஸ்ட், எனக்கு இது வேணும்னு நான் ஒரு ரெக்வஸ்ட்டை சர்வருக்கு அனுப்புவேன், ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டை. சர்வர் என்ன பண்ணுன்னா அந்த ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு அதில் இருக்க லாஜிக்கை ப்ராசஸ் பண்ணி டேட்டா பேஸோட பின்னாடி கனெக்ட் பண்ணி அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து ரெஸ்பான்ஸை அனுப்பும். ஓகேவா? இதுதான் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வெப் அப்ளிகேஷன். என்ன ஸ்ட்ரக்சர்ல இந்த வெப் அப்ளிகேஷன் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் லேயர் இருக்கும். பிரசன்டேஷன் லேயர் மீன்ஸ் ஃப்ரண்ட் எண்ட். நம்ம பார்க்குறது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட் பிரசன்டேஷன் லேயர் 7 லேயர்ஸ்லாம் படிச்சிருப்போம்ல, அதுதான். ஸோ பிரசன்டேஷன் லேயரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும். அந்த ஃப்ரண்ட் எண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு நார்மலாக தெரிஞ்சது தான் HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இதை யூஸ் பண்ணி தான் நம்மளால ஃப்ரண்ட் எண்டை கிரியேட் பண்ண முடியும். என்னெல்லாம் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அதில் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட், ஆங்குலர், வியூ இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் லேயர். அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னா அது பேக் எண்ட். ஓகேவா? இங்கே நம்ம பிஸ்னஸ் லாஜிக் என்ன, ஏபிஐஸ் என்ன, ஆத்தென்டிகேஷன் கரெக்டான பர்சன்ஸ் தான் ஆக்சஸ் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுறது, இந்த ஒர்க் எல்லாத்தையுமே நம்ம பேக் எண்டில் பார்ப்போம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா Node.js, Django, Flask, Spring Boot இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? தேர்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா லேயர்.
டேட்டா லேயர் மீன்ஸ் டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இடம். ஸோ இட் ஸ்டோர்ஸ் த டேட்டா எது மூலியமான SQL மூலியமாவும் ஸ்டோர் பண்ணும், NoSQL மூலியமாவும் ஸ்டோர் பண்ணும். SQLனா MySQL, PostgreSQLலாம் யூஸ் பண்ணும். NoSQLனா MongoDB யூஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ ஒரு ப்ரௌசர் இருக்கு, ஓகேவா? கூகுளோ ஏதோ ஒன்று குரோம்ல எடுத்துக்கிறீங்க, ஒரு வேணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சர்ச் பண்றீங்க, ரெக்வஸ்ட் பண்றீங்க, ஓகேவா? அது பேக் எண்ட்ல போய் சர்ச் பண்ணி டேட்டா பேஸுக்கு கொடுக்கும், இந்த மாதிரி உன்கிட்ட இருக்கு அந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அது பேக் எண்ட் கிட்ட கொடுத்துரும். பேக் எண்ட் கொண்டு வந்து ப்ரௌசர் கிட்ட ஷோ பண்ணும். ஸோ வாட் இஸ் மீன் பை ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்? நான் ப்ரௌஸ் பண்றேன் அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட்டை பேக் எண்ட் கொடுக்கும். பேக் எண்ட் டேட்டா பேஸ்ல போய் அதுக்கு என்ன ஆன்சரோ அதை பிக் பண்ணி திரும்ப பேக் எண்ட் கிட்ட கொடுத்து அதை நம்ம முன்னாடி ஷோ பண்ணும். இப்படிதான் வந்து நம்மளுடைய ஃப்ளோ இருக்கும். ஓகேவா? ஈஸியா புரியுதா? தென் டைப்ஸ் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம்வொர்க் என்னெல்லாம் டைப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம்வொர்க். ஃப்ரண்ட் அண்ட்னா யூசர் இன்டர்ஃபேஸ். நம்ம ஒரு வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு ஒரு அப்ளிகேஷனை முன்னாடி ஒர்க் பண்றோம். ஸோ அதில் கால் பண்றோம், மெசேஜ் சென்ட் பண்றோம், ரிசீவ் பண்றோம். இந்த மாதிரி இந்த ஃப்ரேம்வொர்க் எல்லாம் டெவலப் பண்றது ஃப்ரண்ட் அண்ட் UI கிளைண்ட் சைடு அப்ளிகேஷன். இதுக்கு நம்ம யூஸ் பண்றது ரியாக்ட், ஆங்குலார், Vue.js இதெல்லாம் யூஸ் பண்றோம். ஓகேவா? இதெல்லாம் நெக்ஸ்ட் பேக் அண்ட் ஃப்ரேம்வொர்க். பேக் அண்ட் ஃப்ரேம்வொர்க் பாத்தீங்கன்னா ரைட்டர் சைடு சர்வர் லாஜிக், ஓகேவா? சர்வர் சைடுல இருக்கிறது. பேக் எண்ட்ல என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா Express.js, Django பைத்தான்ல, Flask பைத்தான்ல, Spring Boot ஜாவால, Laravel PHPல இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பேக் எண்ட்ல எப்படி நம்ம சர்வரை ஒர்க் பண்ண வைக்கிறோம், அந்த லாஜிக் எல்லாத்தையுமே எப்படி ப்ராசஸ் பண்ண வைக்கிறோம்ன்றது தான் பேக் அண்ட் ஃப்ரேம்வொர்க். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபுல் ஸ்டாக் ஃப்ரேம்வொர்க். ஃபுல் ஸ்டாக் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா போத் ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டையுமே சப்போர்ட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ண வைக்குது. எக்ஸாம்பிள், இப்போ Next.js வந்து React பிளஸ் சர்வர் சைடு ரெண்டையுமே சேர்த்து ஒர்க் பண்ண வைக்கும். News.js வந்து Vue பிளஸ் SSR சேர்த்து ஒர்க் பண்ண வைக்கும். இந்த மாதிரி இருக்கிறது ஃபுல் ஸ்டாக் ஃப்ரேம்வொர்க். ஓகேவா? ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம்வொர்க். அடுத்து MVC ஆர்கிடெக்சர். இதுதான் நிறைய ஃப்ரேம்வொர்க்ல நம்ம யூஸ் பண்ற மெயின் திங். ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தான் இங்க 2 லைன் கொடுத்துருக்கேன். இதை பத்தி எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். பிகாஸ் இது இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான். ஸோ MVCல பாத்தீங்கன்னா மாடல், வியூ, கண்ட்ரோலர். இதுக்கு பேர் தான் MVC அப்படின்னு சொல்லுவோம். என்ன மாடல் எடுத்துக்க போறோம், டேட்டாபேஸ் ஆபரேஷன் என்ன, UI பேஜ் என்ன, கண்ட்ரோலர்னா அது லாஜிக் எப்படி, கம்யூனிகேஷன் எப்படி வியூக்கும் மாடலுக்கும் இடையில நடக்குது. இதை பத்தி தெரிஞ்சுக்க போறது தான் இந்த MVC ஆர்கிடெக்சர்ன்றது. இது மெயினா ஸ்ட்ரக்சர்டா இருக்கும், ஸ்கேலபிளா இருக்கும், டெஸ்ட் ஈஸியா பண்ண முடியும், மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பேசிக் காம்போனன்ட்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப் ஃப்ரேம்வொர்க்ல ஃபர்ஸ்ட் ரவுட்டிங். ரவுட்டிங் அப்படின்னா என்னன்னா மேப் URL எந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்குன்னா அந்த நெட்வொர்க்ஸை ஃபுல்லா இது பண்றது, ஓகேவா? கனெக்ட் பண்றது, அது ரவுட்டிங்கோட வேலை. அடுத்து டெம்ப்ளேட்டிங் இன்ஜின் ஃபார் ஜென்ரேட்டிங் த டைனாமிக் HTML. நம்ம வந்து HTMLனாலே நம்ம ஷோ பண்றதுக்கு தான். ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா மூவிங் அப்ளிகேஷன்ஸ்லாம் இது பண்றதுக்காக அந்த இன்ஜினை ரன் பண்ண வைக்கிறது. அடுத்து மிடில்வேர். மிடில்வேர்னா தட் லைன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிக்வெஸ்ட் ஒரு கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ரௌசர்ல ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்கும் முன்னாடியும் கொடுத்ததுக்கு அப்புறமும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அதுக்காக இருக்கிறது. அடுத்து ORM அது ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா பேக் எண்டோட டேட்டா பேஸை கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங். ஃபைனல் அடுத்து வேலிடேஷனா யூசரோட இன்புட் கரெக்டா இருக்கா இல்லையான்னு அந்த ஃபார்மை செக் பண்றது. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா CRF ப்ரொடெக்ஷன், செஷன் மேனேஜ்மெண்ட், என்கிரிப்ஷன், ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்மே வச்சிருப்பாங்க. ஃபைனலா பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா NPM, PIP, Maven, Composerன்னு நிறைய பேக்கேஜஸ் யூஸ் பண்ணியுமே இந்த ஃப்ரேம்வொர்க்ஸ் எல்லாம் ரன் பண்றோம். ஓகேவா? தென் ஹவ் அ வெப் ஃப்ரேம்வொர்க் ஹேண்டில் த ரெக்வெஸ்ட். ஒரு ரெக்வெஸ்ட்டை எப்படி வந்து ஒரு வெப் ஃப்ரேம்வொர்க் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம அங்க சொன்ன அதே ப்ராசஸ் தான். இப்போ கிளைண்ட் சைட்ல இருந்து முதல்ல ஒரு HTTP ரெக்வெஸ்ட்டை நம்ம சென்ட் பண்றோம். அந்த ஃப்ரேம்வொர்க் வந்து அந்த ரெக்வெஸ்ட்டை வாங்கிக்கிட்டு ரவுட்டர் டிசைட் பண்ணுது இதை யார்கிட்ட அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கண்ட்ரோலர் வந்து அந்த பேக் எண்ட் வந்து அந்த லாஜிக்கை ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாடலை வந்து டேட்டா பேஸோட இன்ட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அங்கதான் அந்த டேட்டாஸ்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும், அதுக்கான ஆன்சரை பிக் பண்ணி எடுத்துரும். ஸோ கண்ட்ரோலர் அந்த டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணி திரும்ப பேக் எண்டுக்கே கொடுத்துரும். கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஃப்ரேம்வொர்க் வந்து ரெண்டர் வியூக்கு வச்சிரும். ஸோ ரெஸ்பான்ஸ் சென்ட் டு த கிளைண்ட். இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப் ஃப்ளோ வந்து ஒரு ரெக்வெஸ்ட் எப்படி வந்து வெப் ஃப்ரேம்வொர்க் ஹேண்டில் பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ சிம்பிள் ஒன், இவ்வளோதான் வெப் ஃப்ரேம்வொர்க்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது. ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின் தான். ஜஸ்ட் வாட்னு சொல்லி உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்து வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க கொஸ்டின்ஸை அப்படியே கொஸ்டினோட ஆன்சர்ஸ்மே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.